யோசிச்சு பார்ப்போம். ஏன் சாமி ஓரஞ்சு சாமியா இருக்காரு அப்படின்னு பார்த்தா அவர் ஓரஞ்சன் பார்க்கலையா. என்ன பண்ணிக்கிறார்? பறவை நாச்சியாருக்கு கொடுத்தார். அதை அவர் எடுத்து பூஜை போட்டது எங்க பூஜை திருவாரூர் வீடு நிறைய வீடு நிறைய ரூம் நிறைய இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம யாராவது ஒருத்தர் தாய்மார்கள் உங்க வீட்டுல உள்ளவங்க, கணவன்மார்கள் உங்க வீட்டுல உள்ளவங்க இந்த மாதிரி கிடைச்சிருந்தா பக்கத்து வீட்டு வாசல்ல உங்க ஜாமான் இருந்தா அது தாராளமா எம்மா எடுத்துக்கோங்கிற மனசு வருமா? என்னோட வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு சிவருமான்ட்ட வாதாடி போராடி வாங்கிட்டாங்க. ஒரு நெல்லை எடுத்து நடக்கிறது சுகமா வேண்டாமா? கண்டிப்பா சொல்லுவோம் கைகாரிகள். ஆனா அந்த அம்மா பேர் கேட்ட மாதிரி பறந்து வைத்த மனப்பொண்ணு நாச்சா பறவையாச்சு. அவங்களும் கேட்டு எடுத்துக்கொண்டாங்க. இது இறைவனுக்குரிய தன்மை தானே. எல்லாரும் வேண்டுதல் வேண்டாமே இன்னும் எல்லாம் வச்சுக்கோங்க. அந்த நிலையில அந்த தாய் இந்த நல்லா சாப்பிட்டு வேண்டி வேண்டி பறவைநாச்சியார் பத்தி அம்மா சொன்னாங்க. பறவைநாச்சியார் பக்கத்துல எவ்வளவு சிறந்தவங்க அப்படின்னு சொன்னா சுந்தரத்துல வேலையே கிடையாது. என்ன வேலைன்னு சாமிக்கு தான் சொல்லிடுவார். கொண்டா 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 கொண்டான்னு இருப்பாங்க. ஒரு நாள் திரும்ப போனார். போனவர் என்ன பண்ணார்? காசு கேட்டார். சாமி கொடுக்காம வர கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தாரு, எங்கே நட்பா தூக்கி போக முடியாது, ஏன் அப்படின்னாரு. சரி ஓடுது ஆறு. என்ன ஆறு? என்ன ஆறு? மணிமுத்தாறு. அப்போ மணிமுத்தாறு இப்போ மணல் முத்தாறு. வெறும் மண் தான் இருக்கு. இந்த மணிமுத்தாறு ஆத்துல போடுங்க போட்டார். வந்துட்டு ரொம்ப நாள் என்ன சொல்லிட்டு திருவாரூர் போட்டார். வந்து பறவைநாச்சியார்ட்ட வந்து பாபா கமலாலயத்துக்கு குளத்துக்கு ஏன் முத்தாட்சி தூக்கு நாங்கள் கொடுத்துருக்காரு பாரு காசு, அதை அந்த ஆத்துல போட்டுங்க குளத்துல எடுத்துக்கிறேன். ஆத்துல போட்டு குளத்துல எடுக்கிறீங்களா? ஆமா பாருங்க, ஆத்துல கூட போய் குளத்துல எடுப்போம். போயாச்சு. கேட்கணும் அவ்வளோ கேட்கணும் விற்கிறார். சாமிகள் பதிகம் பாடி சாமி காசு கொடுனாரு. சுந்தரர் கண்கலங்கி இருக்கிறார். கண்கலங்கி இருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். யாகேஸ்வரமான மனசை நினைச்சு கண்கலங்கி இருக்கிறார். நம்மளால நினைச்சு கண்கலங்கி இருப்போம். ஆஹா, சுமையை பார்க்காம வடக்கு வழியை பார்க்காம கரைச்சா போதும் சாமியும் ஓடி வந்துதான் 12,000 காசு மிஞ்சிருக்குமே. இப்படி குளத்துல ஆத்துல போட்டு குளத்துல தேடி காசு போச்சே நினைச்சிருப்போம். ஆனா சுந்தரர் யாகேஸ்வரர் நினைச்சு இருந்தாராம், சுவாமி உங்களுடைய திருவருளின் குறைந்து விட்டதோ அப்படின்னு நினைச்சாராம். பக்கத்துல பறவைநாச்சியார் இருந்தாங்களாம். இவர் அடுத்தது பார்த்தா அந்த அம்மா கண்ணாட கண்ணீர் வந்துதான். அந்த அம்மா எதுக்கு அழுதுக்கா? நம்ம யாருக்காவது பக்கத்துல உள்ள அம்மாவாரு எதை நினைச்சு அழுதுப்பா? இப்படி ஒரு புத்தி கிட்ட மனுஷனா இருக்காரே நினைச்சு அந்த அம்மா அழுதுப்பா. ஆனா இவர் பக்குவம் சாமி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு. அதனால அவர் இதுக்காக அழுதாலாம், இந்த சாமி இவருக்கு கேடு விடுவாரா? போதுதான் நிறைகாட்சியதாக பெருமான் இவருக்கு கொடுக்காம சாமி இருப்பாரா? சாமி திருவருள் சந்தேகப்பட்டாரே என்பது நினைச்சா அந்த அம்மா அழுதாலாம். அப்படி பக்குவத்தை சிறந்த தாய் அந்த பறவைநாச்சியார். அப்படி நினைச்சு அழுத உடனே இன்னொரு பதியம் பாடினார். காசு வந்து எடுத்தா சந்தோஷம். எடுத்து பார்த்தா என்ன பண்ணார்? குளத்திலிருந்து ஒரு பையன் எடுத்தார், இங்கிருந்து ஒரு காசு எடுத்தார். ரெண்டையும் எடுத்து ஒரு தூத்து பார்க்கிறார். இதை விட இது ரெண்டு கம்மியா இருக்கு. இந்த கிராம கேரக்டர் நம்ம அந்த காலத்துல அவர் பார்த்துருக்காரு. அந்த 12,000 அவர் தூக்கி வச்சுட்டார். இங்க வரதுக்கான செக் பண்ணுறதுக்காக ஒன்று எடுத்து வச்சுட்டாரு. எடுத்து பார்க்கறாரு, இந்த ஒன்று அதை விட கம்மியா இருக்கு, ஒன்று தான் சொல்லிட்டு வருந்திட்டார். திரும்பி ஒரு வரையில பாடுறாரு. சாமி வச்சு போட்டு கொடுத்துட்டாரு. பிள்ளையாருக்கு கொடுக்குறாரு. குளத்து வாசல் பிள்ளையாருக்கு கொடுக்குறாரு. பிள்ளையாரப்பா இந்த காசை அந்த காசை மாற்றி கொடுத்தார். அவர் மாற்று உரைத்து கொடுத்தார். மாற்று உரைத்த அப்படி பக்கம் நாச்சியார் பறவைநாச்சியார். ஒரு நாள் சேரமான் பெருமான் அவர் தம்பிரான் ஒரு சுந்தரமூர்த்தி சுவாமியோட இல்லத்துக்கு வருகிறார். பெரிய புராணத்தில் கிடையாது, சரி வச்சு வருகிறார். இந்த இளைஞர்கள் நமக்கெல்லாம் இருந்த ஒரே இளைஞர்கள் தான். நம்ம சாப்பிட ஒரே இலை யாரும் ஒண்ணு தரானா அந்த ஒரு இலை தான். வேறே இல்லை. ஞான பச்சிலையும் ஒன்று இருக்கு. ஞான பச்சிலை தூதுவடை அதுல ஒண்ணு, முசுமுசு கைன்னு ஒண்ணு உண்டு. தூதுவடை முசுமுசு கை என்ன ஞான பச்சி தூதுவடை பாருங்க. அந்த தூதுவடை இப்போ பிடிக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. அவர் என்ன பண்ணுவார்? தூதுவடை
இடையிலேருந்து அவரும் ஆஞ்சார். அவரும் ஆஞ்சி இடையை கொண்டு உள்ளவனத்தில் போட்டு நமச்சிவாயான்னு சொன்னீங்க. நான் சரி அடுத்த போட்டு சமைச்சிட்டு இருக்கீங்களே என்னமா அர்த்தம்னு கேட்டார். அவினாசி அஸ்பர் பற்றி கேட்டார். நீங்க என்ன சொல்லி இடையை ஆஞ்சீங்க? நமச்சிவாயா 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 சொல்லி ஆஞ்சாரு. என்னாச்சு? ஏகவில்வம் சிவார்ப்பணம். நமச்சிவாயா சொன்ன மாத்திரத்துல சுவரமான நைவேத்தியம் ஆயிடுச்சு. சாமிக்கு போன பொருள் என்ன பண்ண முடியாது, இதுவும் பக்குவப்படுத்த பண்ண முடியாது. பக்குவத்தையெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அப்படியே பண்ணி நீங்க என்ன பண்ணி ஆச்சீங்க? சேரமா பற்றி கேட்டாரு. நான் சும்மா இலையை பார்த்து ஆச்சேன். இலையை பார்த்து ஆச்சுனால எனக்கு பக்குவப்படலை, அதனால என் சட்டில போட்டு பக்குவப்படுத்துறேன். அம்மா அப்பேற்பட்ட பக்குவம் பெற்ற நாச்சியார் வரையோடு கூடி இந்த யோக மார்க்கத்தில் தியாகேஸ்வரர் நினைச்சு என் வாழ்க்கையார் திருவாரூர்ல இந்த காலத்துல திருவொற்றியூர் போகிறார். சமிழ்நாச்சியாரை பார்க்கிறார். அந்த அம்மா பணம் பிடிக்கணும்னு ஆசைப்படுகிறார். அந்த அம்மா அங்கேயே மரத்தடியில் உட்கார்ந்துருக்கார். சாமி வந்து இந்த மாதிரி சாமி சொல்ற சத்தியம் கேட்கிறாங்க பொண்ணு, சத்தியம் பண்ணுவியா? சத்தியம் பண்ண மாட்டேன், நீ மரத்தடியில் போய் உட்கார்ந்து. சரின்னு சொன்னேன். சரி சத்தியத்தை போய் சொல்றார். கட்டிட போற புருஷமா சாமி முன்னாடியா சத்தியம் வாங்கல, மருத்துவமனைக்கு சத்தியம் வாங்கன்னு இங்க கிள்ளி விட்டு அவர் தொட்டாடினார். திரும்பி காலையில திருமணம் நடக்கும் போது சுந்தரமூர்த்தி சாமி உற்சவம் வந்து உற்சவம் பார்ப்பேன். உற்சவம் வந்து நிற்கிறார். அவரை பார்த்த உடனே அந்த சாமி முன்னாடி போய் சத்தியம் பண்ண போல நம்ம கையை பிடிச்சு வேண்டாங்க ஆமா கையில வந்து கொண்டு போயாச்சு. போய் சத்தியம் பண்ண கையை பிடிச்சு நிற்கிறார். சாமியை பார்க்கிறார். வேற வழியில சத்தியத்தை பண்ணிட்டார். வாழ்கிறார். ஆசை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வருது என்ன வருது? குடியுற்ற திருவிழா வந்து திருவாரூரை பார்க்கணுமே, நாகேஸ்வரனை பார்க்கணுமே, அந்த திருவடியை பார்க்கணுமே.
வரும்படி ஆணை, மறுபடி அழைப்பு, மறுபடி ஆணை. எப்படி சொல்றாரு? எனக்கு திருவிழா கிடையாது, நம்மளுக்கு தோழனாக இருக்கும், நம்பிக்கையாக இருக்கும், நானும் கொண்டாடும் திருவிழாக்கு மறுபடி ஆணை. அந்த பட்டியல் நோக்கி வருமா? வராது. நேரா சண்டிகேஸ்வரர் தேடி போகும். ஏன்னா சோதனை நம்மளால வாங்க முடியாது. யாருக்கு உரிமை இருக்கு? சண்டிகேஸ்வரர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவகோயிலுக்கு சிவபெருமானுக்கு சாந்தனை, புஷ்பம், வஸ்திரம், நைவேத்தியம் எல்லாம் உரிமை கொண்டாடி யாருக்கெல்லாம் உரிமை உண்டு? அவர்தான். நம்ம என்ன பண்றோம்? அச்சாரத்தை 10 ரூபாயை போட்டு 100 ரூபாய் மாலையை வாங்கிட்டு பெருமையா வெளியே வந்துருவோம். சண்டிகேஸ்வரர் என்ன பண்றாரு? அவ்வளவு உரிமையை வச்சுக்கிட்டு தந்தையை பற்றி வண்டிக்கும் பள்ளியறைகளை வந்து சாப்பிடுறாங்க. இதுதான் எல்லா சமாளத்திலையும் நடக்குது. உரிமை யாருக்கு? சண்டிகேஸ்வரருக்கு. அவருக்கு போய் அவருக்கு என்ன எல்லாரும் படிக்கிற ஜாமான வாங்கணும். நம்ம சாமியை படி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு நீங்க சண்டிகேஸ்வரர் கொடுத்து பெரிய புண்ணியத்தை பெறணும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். சொல்ல முடியாது. அந்த சண்டிகேஸ்வரருக்கு பத்திரிகை போகும். சண்டிகேஸ்வரர் அந்த பத்திரிகை பார்த்தா நமக்கு என்ன செப்பரேட் ஆகும்? ஸ்ரீ தியாகராஜ சிவசம்பாத்யா, தியாகராஜ பெருமானின் ஆணை அனைவரும் பெற வேண்டும். பத்திரிகை அடிப்பாங்க. கொடியேறி பத்திரிகை அடிச்சு 55 நாள் உற்சவம் நடக்கும். கடைசி 10 நாள் உற்சவத்துக்கு முன்னாடி சந்திரசேகரன் பட்டம் வாங்குவாங்க. தியாகராஜர் நடந்தா அச்சமானம், வந்தா வீதி விடுங்க. ஏன்னா ஆடித்தேன் வெளியே வராங்க. அதில் மட்டும்தான் வருவார். சிவ நடராஜா இருந்தான். வந்தா தேர், ஆடுனா ஆடு காட்டும். திருவாரூர் நடராஜா வந்தா வீதி விடுங்க, ஆடுனா அச்சமானம், ஏன்னா ஆடித்தேர் என்று வருவாங்க. அப்போ அந்த 10 நாளுக்கு சாமி வெளியே போகக்கூட சந்திரசேகர் முன்னாடி கொண்டு உட்காட்டுவாங்க. அவருக்கு பட்டம் விட்டுவார் தியாகராஜர். எம் சார்பில் நீ சொல்லுவா. அப்படி 5-6 நாள் சந்திரசேகர் எல்லா வாழ்க்கையும் போவார். 7ஆம் திருநாள் வரும். அப்பதான் தியாகராஜர் சந்திக்க கூட்டம் அலமோதி நிற்கும். தியாகராஜர் எப்படி அமர்ந்திருப்பார்? அர்த்த மண்டபம். நான் சொன்னேன் அர்த்த மண்டபத்தில் இருப்பாருங்க. இந்த கருவறை பெருமாளுடைய சிரசு. அர்த்த மண்டபம் பெருமாளுடைய ஹிருதயஸ்தானம். ஒரு பெருமாள் 4 பேர் இந்த மாதிரி இங்கே இருக்காருனால அர்த்த மண்டபத்துக்கு அவங்க இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஜன்னல், இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஜன்னல். அதுக்கு பேரு திருச்சலம். அதுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் வந்து வீணை வாசிப்பார், இந்த பக்கம் ஒருத்தர் வந்து வேணும் புல்லாங்குழல் வாசிப்பார். சாமி ராஜா வந்து யார் வரப்பார், வெளியே இருந்து வாசிக்கணும். ஒருத்தருக்கு அது வீணை கேட்கும், ஒருத்தருக்கு அது மூங்கில் புல்லாங்குழல் வாசிக்கும். அப்படி தியாகராஜர் சௌன்னு உட்கார்ந்தார். எப்படி உட்கார்ந்திருப்பார்? ரத்னசிம்மாசனம். ரத்னசிம்மாசனம், மாணிக்கங்கள், சிவந்த மாணிக்கங்கள், வீர கண்டயம், வீரவாள். அதுக்கு மேல சௌன்னு உட்கார்ந்திருப்பார் தியாகராஜர். அவர் அப்படி பார்த்தா நீயே தெரியாது, ஒரே ஒரு திருமுகம் தான் தெரியும். அப்பர் சுவாமி பாடுனார், ஆயிரம் தாமரை போடும், ஆயிரம் சேவடி தானும். தியாகராஜருடைய பார்க்கணும் ஆசையா இருக்கா? 1000 தாமரை மாதிரி இருக்கும். 1000 பொன்கரை போடும், 1000 தோளுடை தானும். 1000 நேர்மறை பார்த்துக்கியா? அந்த மாதிரி இருக்கும் தியாகராஜருடைய தோல். 1000 ஞாயிறு போடும், 1000 நீள்முடியானும். 1000 சூரியன் ஒன்னா வந்தாலும் தியாகராஜா முகத்துக்கு முன்னாடி இருக்க முடியாது. 1000 சூரியன் ஒன்னா வந்தாலும் தியாகராஜா முகத்துக்கு முன்னாடி இருக்க முடியாது. அதனாலதான் தியாகராஜர் அழகா அழகி நிற்பார். அவர் மேலே எப்படி இருக்கும்? அப்படியே சிரிச்சு பாருங்க. அப்படி மேல பட்டு வஸ்திரம், அந்த பட்டு வஸ்திரத்தை சிறப்பாக நெய்திருப்பார்கள். அவருக்கு குளிர்காலம் வந்தா குங்குமம் பட்டு, நீர்காலம் வந்தா மாற்றம். அதுக்கு மேல ஆபரணங்கள் போட்டு நான் சொன்னல என்ன பண்ணுவார்? ஆடல கிங்கினி கால்ல போடுவார். முன்னிலும் கும்பழந்து பின் அழகா இருப்பார். வெளியே வந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். காலில் செவ்வந்தி தோல் போட்டுவார். தலைக்கு சீதா வச்சிருப்பார். கிரீடராஜ மண்டலம் கீழே வந்தா சாமி சிரசுக்கு வழி வந்துருவான். அழகா இண்டைய மட்டும் ஒரு 4 பூ கட்டியிருப்பார். அதுக்கு மேல தலை சீதாவும் வச்சிருப்பார். அப்படி கீழே வந்தா 2 வச்சிருப்பார். அது என்னங்க 2 பிறையா? ஒரு பிறை கங்கை, ஒரு பிறையும் வச்சிருப்பார். நீ கீழே வந்தா
இல்லையா? அந்த சாமி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் அவர்தான் தலையை கட்டினாரு. அவரே உன்னதானே யோசிக்காரு, உங்க சாமியை இத்தனை மண்டபோட கருத்தை போட்டு உட்கார்ந்துருக்காருன்னு கேட்டாராம். சொன்னாரா, யுகங்களுக்கு யுகம் பிரம்மனுடைய தலையை சாமி கொள்கிறார். எத்தனை பிரம்மத்துவம், எத்தனை பிரம்ம கபாலம் வந்துருக்கோம். அவர் கொஞ்சம் அத்தனை பிரம்ம கபாலத்தையும் இவர் கொடுத்துருக்காரு. இவர் கொடுத்து 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 போட்டிருக்காரு. அத்தனை பிரம்ம கபாலத்தையும் போட்டு சாமி உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னார். அத்தனை யுகங்களுக்கு முன்னாடி அந்த தியாகராஜர் அத்தனை பிரம்ம கபாலத்தை 3 நாளா 4 நாளா கோத்து கோத்து போட்டு சிறனாலை அமர்ந்து அப்படி உட்கார்ந்துருக்காரு. இப்ப வெளியே எழுந்துட்டாகி வரணும். அதுக்கு பிரயாகர்கள் ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தார்கள் வரணும். தியாகராஜா சன்னதிக்கு வடகிழக்கு முறையில அக்னி முறையில ஒரு கதவு. அந்த கதவை திறக்க 2 சாவி, 2 பேர் இருந்தாலும் திறக்க முடியும். எப்படி தில்லையில 3 பேர் இருந்தாலும் திறப்பாங்களோ அதே மாதிரி இங்க 2 பேர் இருந்தாலும் அந்த கதவை திறக்க முடியும். ஒண்ணு அந்த குடும்பம், ஒண்ணு கோயில் குடும்பம். 2 பேர் வந்து திறந்தா உள்ள அந்த குடும்பத்தால் மட்டும்தான் முடியும், யாருக்கும் முடியாது. அவன் உள்ள போவான், ஒரு பட்டு துணியை வைப்பான், எல்லாத்தையும் துணி எடுத்து வருவான். கம்பி எங்க இருந்தே தெரியாதான், துணியை கொண்டு தூக்கிட்டு வந்துருவான். என்ன கெடுத்தலானே தெரியாது. ஏன் தியாகராஜன் சன்னியில் போகிறது, திரையை போகிறது, இந்த கம்பு கெட்ட கம்பே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேரு மாணிக்க தண்டு, பிள்ளை தண்டு, 3 தண்டு. அது கெட்டவே மாட்டாங்களா? துணியால முடிச்சு முடிச்சா கூட சேர்ப்பாங்க. சேர்த்து அதுக்கு மேலே தியாகராஜர் மாணி எழுதுறது பண்ணி வந்தா எல்லா முன்னாடி முதல்ல என்ன போவோம்? ஆணவம். திருவாரூர்ல எல்லாம் உண்டு, ஆணை கிடையாது. ஏன்? திருவாரூர்ல எல்லா செலவும் உண்டு. இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்னே ஒண்ணு யானை. ஏன் யானை? இந்த திருவாரூர் தியாகராஜா அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனத்துக்கு 8 பக்கமும் 8 சிங்கம் உண்டு. அது சாதாரண சிம்மாசனம் கிடையாது, உயிரோட்டம் உள்ள சிம்மாசனம். தியாகராஜா அப்படியே வந்து 8 சிங்கத்தையும் பார்த்து யானை விரண்டு ஓடி காரணத்தால் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் திருவிழாக்கு யானை கிடையாது. நடுவில் முயற்சி பண்ணி பார்த்தாலும் வரலாறு. ஆனால் யானை வீதிக்குள்ளேயே வரலாம். இந்த சிங்கம் உயிரோட்டம் சிங்கம். அந்த சிங்கத்துக்கு மேல ராஜாவா இருந்தாங்க. இப்ப இந்த சுவாமி அந்த கண்ணுல வைப்பாங்க, வச்சு கெட்டே தான். நம்ம ஊர்ல பாருங்க, சாமியெல்லாம் சப்பரத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க? சாமி வந்தா சரி. ஆனா தியாகராஜாவை கண்டுல கெட்டது கிடையாது. அவருடைய வச்சு அவ்வளவுதான். ஏன் கெட்டக்கூடாது? அவர் மூலாதாரம் இருப்பார். மூலாதாரம் என்ன பண்ணணும்? எப்படி மேல போய் சச்சா தரணும். அதனால அவர் கெட்டது கிடையாது. அப்படி வச்சு சாமி வெளியே கொண்டு வரும்போது அவர் மேலும் கீழும் குதிச்சு ஆடி வரதா அடி வந்து அந்த மட்டும் 1000 மடங்கு அமர்ந்தார். அங்கேயே வெளியே வருவார். வரும்போது அம்மா ஒரு வரலாறு சொன்னாங்க. இந்த பூஜை பண்றாங்க வைதிகர், அவர் தீட்டாகி விட்டது போய் குடிக்க போனார். சாமி இல்லையில வேணாம்னு சொன்னார். எங்க தியாகேஸ்வரர் சொல்லுவாங்க, தியாகராஜ பெருமான யாரெல்லாம் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க நைனாவூரத்துல பிறக்கணும்னு அவசியம் கிடையாது. பங்குனி உத்திரத்துக்கு சாமி எந்திரிச்சு வெளியே வரும்பொழுது கையில மறிக்கொழுந்தும் செண்பகமும் பாரிஜாதமும் எல்லாம் கையில வச்சு நின்று தூக்கி போட்டா யாருனாலும் பூஜை பண்ணலாம். தியாகராஜர் எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா தியாகராஜர் சொல்றார், திருவாரூர் மன்னன் பூஜையெல்லாம் பூஜை பண்ணணும். கணங்களுக்கு தகுதி இல்லை, எல்லாம் பூஜை பண்ணணும். பேர் புஷ்ப கம்பி. அப்படி சாமி பூஜை கட்டி எடுத்து வருவார். எப்போ வருவாரா? சாயங்கால நேரத்துல வருவார். ஏன் சாயங்கால நேரத்துல வருகிறார் சாமி? ஏன்னா தேவ சாயலட்சுமி தேவேந்திரன் வந்து பூஜை பண்ண முடியும். இன்னொரு அர்த்தம் உண்டு. இந்த உயிர்கள் எல்லாம் சாயங்கால நேரத்துல பயப்பட்டு ஒடுங்கி போயிருக்கும். அந்த காலத்துல இப்படி இல்லை. அந்த காலத்துல காலையில எந்திரிப்பாங்கன்னா வேலைக்கெல்லாம் போய் சாயங்காலம் ஆகும் வீட்டுக்குள்ள போய் அடைக்கிடுவாங்க. இந்த காலத்துல சாயங்காலம் தான் எந்திரிக்கிறது, நைட்டு தான் உலா போகுது, காலையில சூரியனை பார்க்காம தூங்குது. தியாகராஜா காலம் அப்படி தியாகராஜா திருவாரூர் வந்த காலத்துல உயிர்கள்லாம் சாயலட்சுமியை ஒடுங்குற காலமா இருக்கு. அதனால சாமி சாயங்காலத்துல வெளியே எந்திரிச்சு வருவாங்க. அப்படி வருவாரா? அதுக்கு ஒரு அர்த்தம் அதான் சொல்லுவாங்க. சாமி எப்படி இருக்கார்? 1000 கோடி 1000 சுற்றி பிரகாசம் பண்ணிருக்காரு. 1000 கம்மி, கோடி இருக்கார். தியாகராஜா காலையில வெளியே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவரோட இந்த கோடி சூரிய பிரகாசத்தை பார்த்து அங்க இருக்கானே ஒருத்தன் வெக்கப்பட்டு ஒழிச்சு போனா, அப்படியே வெக்கப்பட்டு ஒழிச்சு போனா இந்த உலக உயிர்கள்
அப்படிதான் தியாகராஜா உட்கார்ந்து ஜம்முன்னு அப்படி அந்த தியாகராஜா அந்த எழுந்தார்கள் இருக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய தேவரடியார்கள் கண்ணியர்கள் மேல வந்து சுவாமிக்கு திருமேனி வலிக்காம இருக்கணும்னு ஒரு விதமான திருமருந்து விதிச்சு பிரசாதமா கொடுக்க அந்த பிரசாதத்தை சுவாமி ஏற்றுக்கொண்ட தேருக்கு மேல நின்று அவங்க இன்னைக்கும் ஆடுவாங்க. தேருக்கு மேல நின்று கீர்த்தனம் பாடி அவங்க ஆடி அதுக்கப்புறம் தான் சாமி. ஏன்னா அவர் ராஜா, இவர் ராஜா, இவருக்கு பாடணும், இவர் முன்னாடி ஆடணும், அதுக்கப்புறம் தான் ஜல் 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 ஜல். அது என்ன தேர்? ஆடித்தேர். ஏன் ஆடித்தேர்? அது அடியார் கடல்ல மிதந்து வரக்கூடிய தேர். அடியார் கடல்ல மிதந்து வரக்கூடிய தேர். எல்லாம் ஒரு தேர்லையும் 4 குதிரை இருக்கும். திருவாரூர் தேர்ல நடுவுல அப்படி ஒரு 4 தலை தூக்கி நிற்கும். நிறைய பேர் டிராகன்லாம் போவாங்க, இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா கண்ணீரா வரும். அது வியான நாகம், அது வியான நாகம். அப்படி கீழே படையெடுத்து மேல நிற்குது. ஏன்? மூலாதாரத்துல எதிர்பிடிக்கக்கூடிய சக்தி அதுக்கு மேல சாமியை காட்சி கொடுத்து இருக்கிறார். அப்படி நிற்கிற அந்த தேரை அடியார்கள் மக்கள் தான் வடம் பிடித்து இழுக்கிறாங்க. இழுக்க முடியாது. அதனால அவங்க பண்ணுவாங்க, ஒரு மந்திரம் பிரயோகம் பண்ணுவாங்க. என்ன மந்திரம்? ஆரூரா தியாகேசா தியாகராஜா ஆரூரா ஆரூரா தியாகேசா தியாகேசா ஆரூரா. சொன்னா தேரு நிலையிலிருந்து கிளம்பிட்டு தேரு நிலையிலிருந்து கிளம்பிட்டு 96 அடி உயரம், 10 அடி அங்குலம், 4 வெளிய எல்லைகள். அதுக்கு மேல சாமி ஏறி உட்கார்ந்து பக்தர்கள் கடலின் மாநில நிகழ்ந்து வருகிறார். இன்னைக்கு நேற்று நடந்ததில்ல, 7ஆம் நூற்றாண்டுல அப்ப சுவாமிகள் கண்ணால கண்டு ஆடித்தே விட்டபடி நான் கண்டது ஆறுவே சிறப்பு கொண்ட பெருமான் தியாகராஜ பெருமான். அவர் கேட்டா கொடுப்பார், கேட்காததையும் கொடுப்பார். எப்ப கொடுப்பார்? எப்ப கொடுப்பார்? அம்மா ஒண்ணு சொன்னாங்க, ஒரு பெண் இருந்தாள், அவ காதுல தியாகராஜர் வார்த்தை தான் முதல்ல கேட்டுச்சு. முன்னம் அவருடைய நாமம் கேட்டார். தியாகராஜர் வார்த்தையால சொல்லிட்டா. கேட்ட உடனே என்ன பண்ணுச்சு? உள்ள போய் ஐயோ சாமி எப்படி இருப்பாருன்னு சொல்லுங்க. மூர்த்தி அவருடைய கண்ணன் கேட்டார். ஓ உலகார சாமி இருப்பாரா? எங்க இருப்பாருன்னு சொல்லுங்க. என்னை அவருடைய கேட்டார். அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்படியெல்லாம் அழகா ஆரோக்கியம் சொல்றவங்க சொல்லியிருந்தா அந்த பொண்ணு என்னத்துக்கு ஆவா? பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானார். சங்கியே அந்த பொண்ணு சாமி மேல அப்படி ஒரு அனுப்பு பித்தா பிச்சியானார். அண்ணனையும் அத்தனையும் அன்றே நீத்தார். அம்மாவாது அப்பாவாது வீட்டுக்காரர் எல்லாரும் அண்ணனையும் அத்தனையும் அன்றே நீத்தார். அகன்றார் அகன்றார். எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சார். எல்லாத்தையும் விட்டு ஒழித்து தன்னை மறந்தார். அவரையே மறந்தார். தன்னாமம் கெட்டார். வேறையே மறந்தார். தன்னை மறந்தார். தன்னாமம் கெட்டார். தலைவன் கரணியே தலைவன் கரணியே. எல்லாம் யோசிப்பாங்க. அப்பர் சுவாமி ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு வைத்தார். நிறைய பேர் கேட்கிறது உண்டு, எல்லாரும் சாமியும் கையை காலை காட்டி காட்டுது. தப்பு. எல்லா ஒரு சுவாமியும் திருக்கையும் திருவடியும் தரிசனமாக தருகிறது. நமக்கு இருந்தா கை, சாமிக்கு இருந்தா திருக்கை. நமக்கு இருந்தா அடி, சாமிக்கு இருந்தா திருவடி. நமக்கு இருந்தா அடுத்து இருந்தா திருக்கு காட்டு. திருவாரூர் சாமி காட்ட மாட்டாரே, அந்த சாமி ஏன் அப்படி ஒரு கஞ்சத்தனம் காட்டுறார்? அந்த சுவாமி ரகசியமா மறைச்சு வச்சிருக்காரு. மார்கழி திருவாதிரையும் பங்குனி முற்றத்திலையும் திருவடி தரிசனம் உண்டு. நிறைய பேர் தப்பா சொல்றது உண்டு. மார்கழியில வலது, பங்குனியில இடது. கிடையவே 2 தடவையும் சிவபெருமான் தன்னுடைய வலது திருவடியை காட்டுவார், அம்பாள் இடது திருவடியை காட்டுவார். நல்லா தெரிஞ்சுக்கணும், மாத்தி காட்டுற பழக்கமே கிடையாது. வேற எதையுமே காட்ட மாட்டாங்க. அப்ப சுவாமி சொல்றார்,
அவர் ஏன் அதை அவ்வளோ ரகசியமா வச்சிருக்காரு தெரியுமா? இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு கலியுகமாக இருக்கு. திருவாரூருக்கு கடிசல்லாபுரம்னு ஒரு பேர் உண்டு. ஏன் அங்க இந்த கடிகார ஆட்டெல்லாம் செல்லாது, விடைகள்லாம் அஞ்சு நடுப்பு. அப்பேற்பட்ட ஊர் திருவாரூர். இப்பேற்பட்ட கடிகாரத்தில் யாராவது இப்பேற்பட்ட மாலை நேரத்துல சன் டிவி விஜய் டிவி சீரியல் பார்க்காம சிவகோயிலுக்கு வந்து ஆரூரா தியாகேசான கேட்டு அந்த ஆரூர வார்த்தை உள்ள போய் தியாகராஜரோட திருமேனி மனசுல பதிஞ்சு திருவாரூர் பார்க்கணும் ஒரு ஆசை வந்து தியாகராஜர் மேல பைத்தியமானா அவங்கள கூட்டி சொப்பனு பாதிச்சுப்பார். அதனால ரகசியமான திருவடியினார் அப்ப சொன்னாங்க. அது பார்க்கும் திருவடி அல்ல, அது நம்மளை சேர்க்கும் திருவடி என்று அப்பர் சுவாமிகள் அந்த திருவடியின் பெருமையை சிறப்பாக சொன்னார் என்று சொன்னார். தியாகேஸ்வரமான திருவடி நிழலை அடைய வேண்டும் என்று சொன்னார். மிக 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 எளிமை. ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு 7 ஸ்டெப் எடுத்து வைங்க திருவாரூருக்கு. அந்த இடத்துல இருந்து ஆரூரா தியாகேசா ஓடி வந்து கூட்டிட்டு ஓடி போயிடுவார். இங்க பிறவி பெருங்கடல்ல இருந்து கூட்டிட்டு போறாரு. அதுதான் அந்த ஆழித்தேர் வச்சிருக்காரு. எந்த தேர் கடல்ல ஓடாது, தியாகராஜரோட ஆழித்தேர் மட்டும்தான் பிறவி சாகரங்கிற கடல்ல ஓடி நம்மை கரை சேர்க்கும் என்று சொல்லி இந்த ஆரூரனை தியாகேசனை எங்களுடைய சிற்றறிவுக்கு சிந்திக்க உதவிய பெருமானுடைய திருவடியை நினைந்து நாளைக்கு நம்ம ஊர்ல ஆடிங்கிற பெருவிழல் வரப்போது. நீங்க எல்லாம் வரக்கூடியங்க. நம்ம சங்கரராமேஸ்வரர், நம்ம பாகப்பிரியார்